யசோதா அப்படின்னா யசஹ அப்படின்னா புகழ், த அப்படின்னா தருபவள் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய புகழை தந்துட்டாளாம். யாருக்கு தந்துட்டா அப்படின்னா தேவகிக்கு தந்துட்டாளாம். உண்மையில கிருஷ்ணர் யசோதைக்கு தான் பிறந்தா, யசோதைக்கு தான் பிறந்தாள் அப்படின்றது விஷயம் நம்மளுக்கு சாஸ்திரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவார். ஆனா இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணருடைய அம்மா யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற விஷயம் தேவகி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில கிருஷ்ணர் யசோதைக்கும் பிறந்திருக்க. யசோதனுடைய குழந்தை கிருஷ்ணர் தான். தேவகியோட குழந்தை 4 கையோட பிறந்தார். யசோதையோட குழந்தை 2 கையோட பிறந்தார் கிருஷ்ணர். இது நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திரத்துல இது ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனா யசோதை என்ன பண்றா, தன்னுடைய புகழ், என்னுடைய மகன் தான் கிருஷ்ணர், நான் கிருஷ்ணனுடைய தாய் அப்படின்ற புகழை என்ன பண்றாளாம், தன்னுடைய சிநேகிதியாகிய தேவகி கொடுத்துட்டாளாம். உண்மையில தேவகியும் யசோதையும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கு அது நம்மளுக்கு பிருஹத் விஷ்ணு புராணம் அப்படின்ற புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. द्वे नाम्नि नंद भार्याय यशोदा देवकी इति च अतः सख्यम अभूतस्य देवक्या शौरिजायया அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நந்த மகாராஜனாகிய யசோதை, நந்த மகாராஜனுடைய மனைவி யசோதை, யசோதைக்கு 2 பேர் இருக்காங்க. யசோதை 2 பேர் என்ன அப்படின்னா, ஒன்று யசோதா, இன்னொன்று தேவகி. யசோதையோட இன்னொரு பேர் தேவகியா. யசோதைக்கு தேவகின்னு பேர் இருந்ததுனால யசோதை என்ன பண்றா, எப்பயோ ஒரு சமயம் வசுதேவன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ போயிருக்கும் போது அங்க வசுதேவனுடைய மனைவி பேரு தேவகி. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடடே, ஏன் பேரு தேவகி, உங்க பேரு தேவகியா? தேவகி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. தேவகின்ற பேர்னால 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். சோ அப்படி 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்காங்க. ஆனா உண்மையில யசோதையனுடைய இன்னொரு பெயர் தேவகி அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்மளுக்கு சாஸ்திரங்கள் இங்க எடுத்து கொடுக்குறாங்க. சோ அப்ப தேவகியுடைய மகன் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன்னா யசோதையனுடைய இன்னொரு பேரு தேவகியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க.